ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக ஹெல்தியான வெயிட் மெயின்டைன் பண்ணணும், ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணணும், ரெகுலராக நீங்கள் வந்து ஓவுலேஷன் டைமில் சேர்ந்துருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் எக்ஸசைஸ் பண்ணணும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணலாம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபெர்டிலிட்டி யோகா. ஃபெர்டிலிட்டி யோகா அப்படின்றது வந்து என்னன்னா, நமக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா? இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பிசிஓடி இருக்கு, ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு. கன்சீவ் ஆக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஓவுலேஷன் சரியா நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க ஃபெர்டிலிட்டி யோகா ஃபாலோ பண்றது மூலமா நமக்கு கன்சீவ் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த ஃபெர்டிலிட்டி யோகா ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணும். மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்றவங்களாம் நீங்கள் வந்து இந்த யோகா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிசிஓடி இஷ்யூ இருக்கவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். பிசிஓடி கியூர் பண்ணி கொடுக்கும். ஓவுலேஷனை வந்து தூண்டிவிடும். உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் நடக்க மாட்டேங்குது, இன்ஜெக்ஷன் போட்டும் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஃபெர்டிலிட்டி யோகா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட மெயினான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் யூட்ரஸ்க்கு பிளட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு பிளட் ஃப்ளோ நம்ம கர்ப்பப்பைக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜனும் கிடைக்காது. ஸோ இது வந்து ஓவுலேஷனையும் பாதிக்கும், மென்ஸ்ட்ரல் சைக்கிளையும் பாதிக்கும். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் வந்து ஃபெர்டிலிட்டியை இம்பேக்ட் பண்ணும். ஓவுலேஷன் நடக்க விடாமல் தடுத்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நடக்க வைக்கும். அதாவது உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ரெகுலராக நடக்க விடாமல் பண்ணிடும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ நீங்கள் ஃபெர்டிலிட்டி யோகா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது. நம்ம ஓவுலேஷனுக்கும் ப்ரெக்னன்சிக்கும் தேவையான ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது. அதுவும் இல்லாமல் எல்ஹெச், தைராய்டு, எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் தான் நமக்கு ஃபெர்டிலிட்டிக்கு தேவையான ஹார்மோன்கள். சரி, இப்போ நம்ம ஃபெர்டிலிட்டி யோகானா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபெர்டிலிட்டி யோகாவில் நம்ம என்னென்ன போசஸ் வந்து ட்ரை பண்ணலாம், என்னென்ன போசஸ் ட்ரை பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஓவுலேஷன் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமான 8 போஸ் இருக்குது. இந்த 8 போஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாவே போதும். அதை பற்றி ஒன்றொன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ் பார்த்தீங்க அப்படின்னா விபரீத காரணி, லெக்ஸ் அப் ஆன் த வால் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீத காரணி அப்படின்னா என்னன்னா, நம்ம படுத்துட்டு சுவர் இருக்கு இல்லையா, செவுட்டு மேல நம்ம காலை மேல தூக்கி வச்சுட்டு படுக்கிறது, அதாவது எல் ஷேப்ல படுக்கிறது. ஸோ இந்த போஸ் வந்து நம்மளோட நரம்பு மண்டலத்தை காம் பண்ணும். அதுவும் இல்லாம பெல்விக் ரீஜியன் இருக்கு இல்லையா, அதாவது பெல்விக் ரீஜியன்னா நம்மளோட கர்ப்பப்பையும் யூட்ரஸும் ஓவரிஸும் இருக்க ஏரியா வந்து பெல்விக் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெல்விக் ரீஜியனுக்கு பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த விபரீத காரணி, லெக்ஸ் அப் ஆன் த வால் போஸ். நான் வந்து இந்த ஒவ்வொரு போஸுக்கான இமேஜையும் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சப்போஸ் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கூகுள் சர்ச் இல்லைன்னா யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டட் ஃபார்வர்ட் பெண்ட், அதாவது உட்கார்ந்த மாதிரி கையை முன்னாடி நீட்டி பெண்ட் பண்ணுறது. இதுக்கு பேர் பக்ஷிமுத்தாசனா. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பக்ஷிமுத்தாசனா இந்த ஆசனா நம்ம பண்ணுறப்போ இது வந்து நம்மளோட ஹிப்ஸுக்கும் லோயர் பேக்குக்கும் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். நம்மளோட கர்ப்பப்பையும் ஓவரியும் வந்து தூண்டி விடும். இது தூண்டி விடுறது மூலமா இதை ஓவுலேஷனையும் தூண்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து பக்ஷிமுத்தாசனா. அடுத்த 3வது போஸ் பார்த்தீங்கன்னா சைல்டு போஸ், பாலாசனான்னு சொல்லுவாங்க. சைல்டு போஸ் அப்படின்றது ஒரு குழந்தை மாதிரி நம்ம அந்த போஸ் பண்ணுறது தான். இதுவுமே வந்து நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட கர்ப்பப்பைக்கும் ஓவரிஸ்க்கும் பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும். இது வந்து ரொம்பவே நமக்கு வந்து கன்செப்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த போசஸ் எல்லாமே. அதுவும் இல்லாமல் நம்ம ஜென்டிலாக நம்மளோட பேக்கையும் கால் பகுதி அப்புறம் முட்டி ஹிப்பையும் ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலமாக நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் இப்போதான் யோகா வந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை, இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். உங்களால்
எந்தெந்த போஸ்லாம் பண்ண முடியுமோ, எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ, அத மட்டும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. அப்புறம் உங்களால அ முடியும் அப்டின்னா, நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சிங்கையும் வந்து நீங்க கரெக்ட்டா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கு, ஹிப் பெயின் இருக்கு, இந்த மாரி இருக்கவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உங்களால எவ்வளோ முடியுமோ அது பண்ணுங்க. முக்கியமா வாக்கிங் ஃபாலோ பண்ணுங்க. வாக்கிங் வந்து ரெகுலரா பண்ணுங்க. அடுத்து 4வது போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கார்லாண்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. மலாசனா. மலாசனா அப்படின்றது வந்து நம்மளோட ஜை டைஜஷன வந்து இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். அதுவும் இல்லாம இந்த போஸுமே வந்து நம்மளோட பெல்விக் ரீஜியனுக்கு பிளட் சர்க்குலேஷன வந்து இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். இம்ப்ளான்டேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லா போஸுமே வந்து ஃபெர்டிலிட்டி யோகா அப்படின்றது நம்மளோட பெல்விக் ரீஜியன வந்து ஸ்ட்ரெச் பண்றதுக்காகவும், அத வந்து கொஞ்சமா அதுல வந்து அழுத்தம் குடுக்குறது மூலமா நம்ம ஓவுலேஷன தூண்டுறதுக்காகவும், இம்ப்ளான்டேஷனுக்காகவும், கன்சீவ் ஆகுறதுக்காகவும் தான் நம்ம இந்த போஸ் எல்லாமே பண்றோம். இது எல்லாமே வந்து ஃபெர்டிலிட்டி யோகா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோப்ரா போஸ். அதாவது ஒரு கோப்ரா மாதிரி நம்ம நம்ம படுத்துட்டு தலைய தூக்குறது. இது வந்து கோப்ரா போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புஜங்காசனா. இந்த போஸுமே வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். ஓவரீஸ்க்கும், யூட்ரஸ்க்கும் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு, அதாவது இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னா ஓவரீஸ், யூட்ரஸ்க்கு எல்லாமே வந்து தேவையான ஆக்ஸிஜனை வந்து கொண்டு போய் சேர்க்கிறது இந்த கோப்ரா போஸ். இது வந்து நம்மளோட ஹிப்புக்கு ரொம்ப ஸ்ட்ரெச்சிங்கா இருக்கும். அடுத்த போஸ் பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் போஸ், சேது பந்த சர்வாங்காசனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ப்ரெஷர் குடுத்து, தைராய்டு சுரப்பிய நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆசனா தான், போஸ் தான் இந்த பிரிட்ஜ் போஸ். ஸோ இதுவுமே வந்து நம்மளோட ஹிப் ஏரியாவுக்கும், பெல்விக் ஏரியாவுக்கும் ஒரு நல்ல ஓப்பன் அப், ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சிங் குடுக்கும். நம்மளோட பேக்கையும், லெக் மசில்ஸையும், அதாவது காலையும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி குடுத்து, நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி, ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி குடுக்கும். அடுத்த ஆசனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவகாசனா. அதாவது கேட் கவ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூனை மாதிரியும், பசு மாடு மாதிரியும் ஒரு போஸ் தான் இந்த கேட் கவ் போஸ். கேட் வந்து எப்படி பண்ணும்? நம்மளோட ஆ அதாவது கேட் வந்து முதுகு பகுதிய தூக்கி பெண்ட் பண்ணும் இல்லையா? அது வந்து கேட் போஸ். கவ் போஸ்ன்றது அதே முதுகு பகுதிய வளைச்சு தலைய மேல தூக்குறது வந்து கவ் போஸ். இத வந்து இமேஜ்ல பார்த்துக்கோங்க ரெஃபரன்ஸ்க்காக. இந்த யோகாசனம் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்மளோட முதுகு தண்டையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி குடுக்கும். ஸ்ட்ரெச் பண்ணி குடுக்கும். டென்ஷன ரிலீஸ் பண்ணி குடுக்கும். நம்மளோட அடி வயிறு பகுதி, அ அடி முதுகு பகுதிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நல்லாவே அதாவது ஸ்ட்ரெச் பண்ணி குடுத்து, ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளட் ஃப்ளோவ இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு தேவையான ஆக்ஸிஜன் சப்ளை பண்றதுக்கும், பிளட் ஃப்ளோவ இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து போஸ், தனுராசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனுராசனா அப்படின்றது வில் மாரி வளைக்கிறது. நம்மளோட அதாவது படுத்துட்டு 2 காலையும் பின்னாடி மடக்கி, அந்த 2 காலையும் 2 கையில பிடிக்கணும். ஒரு வில் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். இதுதான் போஸ், தனுராசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம செஸ்ட்டுக்கும், அடிவயிறு பகுதிக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங்கான எக்ஸசைஸ். நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் ரிலீவ் பண்ணி கொடுக்கும். மென்ஸ்ட்ரல் டைமில் உங்களுக்கு வந்து இந்த பெயின் இருக்கு இல்லையா, பேக் பெயின் வரும் இல்லையா, அதையும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், லைட்டாக ட்ரை பண்ணலாம். பீரியட்ஸ்க்கு முன்னாடி கூட இதை ட்ரை பண்ணலாம். நம்மளோட இந்த யோகாலாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளோட பாடிக்கும் மைண்டுக்கும் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் பெயின் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். மாடரேட்டான எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து வாக்கிங் ரெகுலராக பண்ணலாம். இதை வந்து நீங்கள் 1 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு நான் கன்சீவ் ஆகணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3லேருந்து 6 மாதம் வரைக்குமாவது நீங்கள் டெய்லியும் இந்த எக்ஸசைஸ், யோகா போசஸ்லாம் பண்ணுறது மூலமாக தான் நம்மளோட பாடியை வந்து ஹெல்தி ப்ரெக்னன்சிக்கு ரெடி பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.